வெல்கம் டு அவர் சேனல். 28/4/2026 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி நாளை மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறும் நேரம் என்ன, எந்தெந்த நேரத்தில் இந்த திருக்கல்யாணம் எப்பொழுது தொடங்குகிறது, எப்பொழுது முடிவடைகிறது, குறிப்பாக மதுரையில் நடைபெறுகின்ற உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாண நிகழ்வில் ஏதேனும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், ஏதேனும் நிபந்தனை இருக்கிறதா என்பதை பார்ப்போம். குறிப்பாக நாளை திருக்கல்யாணம் நிகழக்கூடிய நல்ல நேரம் எப்பொழுது என்பதை பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நிகழ்வு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி நாளை நடைபெற உள்ளது. மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுகின்ற நேரம் காலை 8:35 மணி முதல் 8:59 மணிக்குள் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறுகிறது. அன்றைய தினம் திருமணமான பெண்கள் தங்களது திருமாங்கல்யம் கயிறு மாற்றக்கூடிய நடைமுறையை பின்பற்றுவது வழக்கம். குறிப்பாக மதுரையில் பிறந்து மற்ற மாவட்டங்களுக்கு திருமணம் செய்து கொண்டு சென்ற பெண்களும் மதுரையில் உள்ள திருமணமான பெண்கள் அனைவரும் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நிகழ்வின் போது தங்களது மாங்கல்ய கயிற்றினை மாற்றிக்கொள்கின்றனர். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நிகழக்கூடிய அதே நேரத்தில், குறிப்பாக மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நிகழக்கூடிய அதே நேரத்தில் தங்களது திருமாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்கின்றனர். அதன் அடிப்படையில் அன்றைய தினம் நல்ல நேரம் எப்பொழுது, மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நிகழ்வு நடைபெறுகின்ற நேரம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவதும் வழக்கம். அதே நேரத்தில் மாங்கல்ய கயிறு மாற்றிக்கொள்வதும் இந்த நடைமுறையை மதுரையில் இருக்கக்கூடிய திருமணமான பெண்கள் அன்றைய தினம் தங்களுக்கான புதிய மாங்கல்ய கயிறினை மாற்றிக்கொள்கின்றனர். அவ்வாறு திருக்கல்யாணம் முடிந்த பிறகு மதுரை பகுதியில் கல்யாண நிகழ்வு முடிந்தவுடன் மொய் விருந்து நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளை போன்று மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தின் போதும் இந்த மொய் விருந்தும் நடைபெறுவது வழக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா 19ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விழாவினுடைய முக்கிய நிகழ்வான மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நிகழ்வு ஏப்ரல் 28ஆம் தேதி நாளை காலை 8:35 மணிக்கு மேல் சிறப்பாக நடைபெற உள்ளது. இதற்காக நுழைவு கட்டணங்களும் ஆன்லைன் மூலமாக பெறப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக நமக்கு திருக்கல்யாணம் காலை 8:35 மணிக்கு முதல் 8:59 மணிக்குள் கோவிலில் வடக்கு மற்றும் மேற்கு ஆவடி வீதியில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் இந்த வைபோகம் நடைபெற உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக மதுரையில் பார்த்திங்கன்னா மதுரையில் திருமணமான பெண்கள் அனைவரும் குறிப்பாக மற்ற மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆடிப்பெருக்கன்று தங்களது திருமாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்ளக்கூடிய நடைமுறையை பின்பற்றுவர். ஆனால் மதுரையில் திருமணமான பெண்கள் தங்களுக்கான திருமாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்வதில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நிகழக்கூடிய அதே நாளன்று அதே நேரத்தில், குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அந்த திருக்கல்யாணம் பூட்டிய பிறகு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள், திருமணமான பெண்கள் அந்த நிகழ்வை பார்த்து கொண்டு தங்களுடைய திருமாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கொள்கின்றனர். அதாவது ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு முறை இந்த நிகழ்வு வருடந்தோறும் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வின் போது திருமணமான பெண்கள் தங்களுக்கான திருமாங்கல்ய கயிற்றை புதிதாக மாற்றக்கூடிய நடைமுறை பின்பற்றுகின்றன. அந்த மாங்கல்ய சரடை பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு வருடமும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நிகழக்கூடிய அதே நேரத்தில் மாற்றிக்கொள்ளக்கூடிய நிகழ்வு பார்ப்பதற்கு மிகவும் கண்கொள்ளா காட்சியாக கருதப்படுகிறது. அதாவது ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வை நேரடியாக காண்பதில் ஆர்வம் காட்டுகின்றனர். அதேபோல் அன்றைய தினம் திருக்கல்யாணம் நிகழும்போது அங்கே திருக்கல்யாணம் மீனாட்சி அம்மனுக்கு அந்த திருக்கல்யாணம் நிகழக்கூடிய அதே நேரத்தில் திருமணமான பெண்கள் அனைவரும் அந்த திருக்கல்யாண நிகழ்வின் அதே நேரத்தில் தங்களுடைய திருமாங்கல்ய கயிற்றையும் புதிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நடைமுறையை பின்பற்றினர். அதற்கான நல்ல நேரம் அதை நிகழக்கூடிய நேரம் காலை 8:35 மணி முதல் காலை 8:59க்குள் இந்த திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறுகிறது. அதே நேரத்தில் உங்களுடைய இந்த திருக்கல்யாண நிகழ்வை கண்டு காணவும் அதற்கான நிறைய ஏற்பாடுகள், நேரடியாக கண்டு காணுவதற்கான நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.